அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய வார்த்தையிலே பிதாக்கள் தகப்பன்மார் எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். நம்முடைய தகப்பன்மாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை குறித்தும் நாம் தியானிப்பது மிகவும் அவசியம். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மாத்திரமல்ல, இந்த தகப்பன் உங்களுக்கு இறங்குகிற ஒரு தகப்பனா இருக்கிறார். பார்ப்போம். நாம் வாசிக்கிற பொழுது நமக்கு ஏற்கனவே இந்த நாளில் சங்கீதத்தில் அருமையான சகோதரன் வாசித்தார்கள். சங்கீதம் 103:13 வசனத்தில் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ நீங்களும் நானும் இரக்கமுள்ள தகப்பன்மாராக இருக்க வேண்டும். ஆமென். புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் மாத்திரமல்ல, அவர்களை நாம் சரியான பாதையிலே நடத்துவதற்கு சிட்சிக்கிற வார்த்தையின் மூலமாக நடத்துகிற ஒரு தகப்பன்மார் மாத்திரமல்ல, எப்படி இருக்கணும்? இறங்குகிற ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் நம்மிடத்துல உண்மையை சொல்லாம மறைக்க காரணம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நிறைய பேர் உண்மையை சொல்ல மாட்டாங்க நம்மகிட்ட. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு நம்மளை பார்த்தா பயம். ஆமென். ஆனா நீங்க அவங்க பயப்படாத முறையில் நீங்கள் இறங்குகிறவர்களா இருந்தால் அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம சில காரியங்களை செய்ய காரணம் என்ன? பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை ரொம்ப அதிகமாய் கண்டித்து விடுவார்கள். அந்த பயத்தினால அந்த பிள்ளைகள் பெற்றோர்களோடு கூட உள்ளதை சொல்ல மாட்டாங்க. நண்பர்களிடத்தில் சொல்லுவாங்க. பெற்றோர்கள் சொன்னால் என்ன கிடைக்கும்? அடி கிடைக்கும், என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு. ஆனால் அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து மாற்ற வேண்டும். பிள்ளைகளுக்கு பயம் இருக்கணும், ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம மேலே நாம் காட்டுகிற இரக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். They should understand the kindness that you show to your child. Amen. அதுதான் முக்கியம். அப்பொழுதுதான் அவர்கள் என்ன செய்வாங்க? நம்முடைய தங்களுடைய உள்ளத்தில் உள்ளதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. என்ன தமிழ் என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், ஆமாம், ஆனால் தயவுசெய்து என்னை அடிக்காதீங்க, எனக்கு வேற வழி தெரியலை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பிள்ளைகள் சொல்ல காரணம் என்ன? சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிற பெற்றோர்களாக இருக்கணும். We should show them love and kindness and mercy so that they'll be open with us. ஆமென். அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவை. அதனால நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாக நான் சொல்கிறேன், நம்முடைய சகோதரர்கள் அநேகர் என்கிட்ட உண்மையான காரியங்களை சொல்லுவாங்க. என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்காக நம்ம ஜெபிப்போம். அதற்கான தகுந்த ஆலோசனையை சொல்லுவோம். அதிலிருந்து அவங்கள எப்படி வெளியே கொண்டு வர முடியும் என்றதான உத்திகளை, ஆலோசனைகளை அவங்களுக்கு சொல்லுவோம். அதுதான் ஒரு நல்ல தகப்பனுடைய காரியம். நீங்கள் அதை நம்ம பெற்றோர்களாகிய நீங்களும் உங்களுடைய பயாலஜிக்கல் சில்ட்ரனுக்கு நீங்கள் அதை நீங்கள் என்ன செய்யணும்? செய்ய வேணும், முயற்சி பண்ண வேணும். அதுதான் வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள். பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே சொல்ல முடியல, டைம் போயிட்டே இருக்கு. தாவீதுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தகப்பன் தன்னுடைய மகன் தாவீதை கொலை செய்ய நினைக்கிறான். நம்ம 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் தொடங்கி 18ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். 17 எல்லாத்தையும் வாசிக்கலாம். 2 Samuel chapter 15 through 17th chapter or 18th chapter எல்லாமே அந்த 3-4 சாப்டர்ல இருக்கு. அப்சலோம் தகப்பனுக்காக விரோதமான சூழ்ச்சிகளை செய்கிறான். யாருக்கு தெரியுது? தாவீதுக்கு தெரியுது. தன்னுடைய மகன் தனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான் என்பது தகப்பனுக்கு தெரியும். ஆண்டவர் எப்படியா சொல்லி கொடுத்துருவார். நான் உங்களுக்கு சொல்லல, எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவன் சொல்றான், நீங்க என் மகனை நீங்க மெதுவாய் நடத்துங்க. யுத்தத்துக்கு போறாங்க. ராஜா கிட்ட சொல்றாங்க எல்லாரும், ராஜா நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க? உங்க மகன் உங்களை கொலை செய்ய போறான். நீங்க உங்க ஆலோசகனாகிய அகித்தோப்பில அந்த அப்சலோம் தன்னுடைய சார்பாக மாற்றிவிட்டு இப்பொழுது உமக்கு விரோதமாக அவன் யுத்தம் பண்ணுவதற்கு அவன் பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான். நீங்க என்னன்னா இப்படி இருக்கீங்கன்னு சொல்றான். அப்ப ராஜா சொல்ற, நான் வரல, நீங்க போங்க அப்பா, என்னை எப்படியாவது, ஆனால் என் மகனை மாத்திரம் தயவாய் நடத்துங்க. என் பிள்ளைய நீங்கள் தயவு செய்து கொடூரமாக நடத்திடாதீங்கன்னு சொல்லிட்டு, அதை நான் அநேக முறை இந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதை நான் மறுபடியும் நான் அதை சொல்ல விரும்பவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே,
அந்த வேளையில் நீங்கள் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். பின்பு அகித்தோப்பில் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து ஒரு பிளான் போடுறான். நான் என்ன செய்யறேன், நான் 12,000 பீப்புளை நான் கூப்பிட்டுறேன், 12,000 men என்னோட கூட போட்டு தாவீதை போய் நான் பயமுறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த 17ஆவது நீங்கள் சரியா படிச்சீங்கன்னா எல்லாமே நல்லாவே தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த வேளையில் அந்த இடத்துல தேவன் அந்த தாவீதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, நல்ல காரியம் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்சலோம் மரித்து போனான். யுத்தத்தில் இல்லை, அந்த கர்வாலி மரத்தின்ல அவருடைய தலை சிக்கி கொண்டு அவன் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே தொங்கிக் கொண்டிருக்கிறான். இதை கேட்டவர்கள் சொல்றாங்க, அவனை ஏன் விட்டுட்டு வந்தீங்க, அவனை வெட்டி கொண்டு வேண்டியதுன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் பாருங்க, ராஜா புலம்புகிறத 18வது அதிகாரம் 2 சாமுவேல் 18வது அதிகாரம். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவினி வாசலின் மேல் வீட்டிற்கு ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாய் செத்தேனே ஆனால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே என்று சொல்லி ராஜா புலம்புகிறதை பார்க்கிறோம். ராஜா புலம்புகிறார் என்று அங்கே யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அது ஜெயத்தின் நாளாக இருந்த நாள் துக்கத்தின் நாளாக மாறுகிறதை பார்க்கிறோம். அதுதாங்க ஒரு தகப்பன் தன் மகன் தனக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது கூட அந்த தகப்பன் என்ன செய்கிறான், அந்த மகனுக்காக புலம்புகிறான். அந்த மகன் தன்னையே கொல்வதற்கு தன்னுடைய ஆலோசனையே சூழ்ச்சியாக அவனுக்கு தனக்கு சாதகமாக மாற்றி தன்னுடைய ஆலோசனையே தனக்கு எதிராக கொண்டு வருகிற சூழ்நிலையிலும் அவன் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த நாள் ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறினது என்று 19வது அதிகாரம் 2வது வசனம் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்ன சொல்ல வருகிறேன், அதுதாங்க ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு தகப்பன், தன்னுடைய பிள்ளைக்காக இறங்குகிற ஒரு தகப்பன். அவன் அழுகிறான். அதுதான் இன்றைக்கு அநேக வேளைகளில் இப்போ சொல்லுங்க, இப்போ என்ன நடக்குது தெரியுமா, வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த 2வது பிள்ளைக்கு அப்பா இறங்குவார். இப்போ மூத்த பையன் என்ன சொல்லுவான், பார்த்தீங்களா நான் இவ்வளோ நல்ல பையனாக இருந்தேன், எங்கள் அப்பா பாரு இந்த 2வது பையன் அவன் இறங்கி அவனுக்காக என்னெல்லாம் செய்கிறார் பார்த்தீங்களா அப்படின்னு இந்த 2வது பையனை பற்றி மூத்தவன் சொல்லுவான். ஆமீன். அது எப்போவுமே எல்லா வீட்லையும் நடக்கும், அது ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதுதான் தகப்பனுடைய ஒரு இரக்கம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயத்த சொல்லுவார். அவன் வேசியில் இடத்துல நம்முடைய ஆசையை அழித்தான்னு சொல்லுவார். அதெல்லாம் உண்மையானு தெரியாது, நமக்கு தெரியாது. அது அண்ணன் சொன்னதை அநேகர் அப்படியே அவன் அப்படி செய்தான்னு சொல்லுவாங்க. அண்ணன் உண்மையை சொன்னானா பொய்ய சொன்னானா தம்பி மேலே உள்ள கோபத்தில் சொன்னானா நமக்கு தெரியாதுல்ல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. அண்ணன் சொன்னாங்க, அது எழுதிருக்கு, அவ்வளோதான். அவன் சொன்னதுன்னு எழுதியிருக்குதே ஒழிய தம்பி அப்படிலாம் செய்தான்னு சொல்லலை. வாட் எவர் இட் இஸ், த ஃபாதர் வாஸ் சோ கிரேஷியஸ். ஆமீன். ஓகே, போயிட்டே இருப்போம், போயிட்டே இருப்போம். ஓகே, அப்போ இவன் இறங்குகிற ஒரு தேவன் மாத்திரமல்ல, குற்றங்களை மன்னிக்கிற ஒரு தகப்பன் நம்ம இருக்கணும். குற்றங்களை நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். அந்த தாவீது he forgave his own son from all mistakes. மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிடையாது, கொலை திட்டம். நம்ம ஊர்ல சொன்னா கொலை திட்டத்தை ஆண்டவர் அந்த முறியடிக்க உதவி செய்தார். காரணம், தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. he is after my own heart அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு குற்றங்களை மன்னிக்கிற ஒரு 2வது தகப்பன் நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமென். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பன்றிகள் மேய்த்த ஒரு மகன், அழுக்கு சவரம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆமேன். யோசேப்ப காவற்கிடங்கிலிருந்து எடுத்தாங்களாம். காவற்கிடங்குனா என்னது? இங்கிலீஷில் பிரிசன்னு போட்டிருக்கு, தமிழ் அது டஞ்சன். தமிழில் காவற்கிடங்கு.
அவனை எடுத்து ராஜா கிட்ட கொண்டு வரும்போது முதல் செய்தது சவரம் பண்ணினாங்களாம். பாருங்க, அதான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனை நம்ம கட்டி அணைக்கிறதுக்கு முன்பதாக அந்த மனுஷன் என்ன செய்யறான்? அழுக்கு நிறைந்தவன், சவரம் பண்ணாது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகனையே இந்த தகப்பன் கட்டி அணைத்து முத்தம் செய்தான் என்று வாசிக்கிறோம். வரலையா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா கிட்ட போறதுக்காக யோசேப்புக்கு என்ன செய்தாங்க? சவரம் செய்தார்கள். அவனுக்கு புதிய வஸ்திரங்களை அணிவித்தார்கள். இந்த மகனுக்கு கட்டி அணைத்து முத்தம் செய்து முடிச்ச பிறகுதான் என்ன செய்கிறாங்க? அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி, அவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் கொடுத்து அவனை என்ன செய்கிறான்? தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கர்த்தர் அப்படிதான். நம்மிடத்துல அநேக அழுக்கான காரியங்கள் இருக்கலாம், நம்மிடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம். ஆனா அந்த தகப்பன் நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு? நம்முடைய மனதை, அவர் மனது உருகி நமக்காக ஓடி வந்தார். பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு ஓடி வந்தார். நம்முடைய கழுத்தை கட்டி கொண்டு நம்மை முத்தம் செய்கிறார். உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார். அவருக்கு கைகளுக்கு மோதிரம், அதிகாரத்தை கொடுத்தார். பாத ரட்சைகளை, சுவிசேஷம் என்னும் பாத ரட்சைகளை, நம்ம ஆயத்தம் என்னும் பாத ரட்சைகளை கொடுத்தார், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம போதகம் பண்ணுகிறோம், நாம் எச்சரிக்கிறோம், தேர்தல் சொல்லுகிறோம், அவர்களுக்கு இறங்குகிறோம், அவர்களை சிட்சிக்கிறோம், அவர்களுக்கு என்ன செய்கிறோம்? மனதுருகி மன்னிக்கிறோம். அதுதான் முக்கியம். மன்னிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் மன்னிக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, தன்னுடைய மகனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு தகப்பனை பார்க்கிறோம். மகனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17 முதல் 24 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே சந்திர ரோகத்தினாலே அசுத்த ஆவியின் பிடித்ததான ஒரு மகனை தகப்பன் கொண்டுட்டு வருகிறான். அந்த தகப்பன் தன்னுடைய மகனை இயேசுவிடத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன இருக்குது? அசுத்த ஆவி. அந்த அசுத்த ஆவி பிடித்ததுனால அவன் என்ன செய்கிறான்? அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? காக்கா வலிப்புன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல காக்கா வலிப்பு, இங்கிலீஷ்ல க்ரோ புல்லிங். அப்படித்தானே? புரியல, சும்மா சொல்றேன். எபிலப்டிக், லூனாட்டிக், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஓகே, இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விடுங்க. அப்ப என்ன பாருங்க, அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, தீயிலையும் தண்ணீரில் விழுந்தா நம்ம ஊர்ல காக்கா வலிப்பு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குது? அசுத்த ஆவி இருக்குது. அந்த அசுத்த ஆவி தான் இந்த காரியங்களை செய்கிறது. இது நம்ம அநேகருக்கு தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? உடனே ஒரு சாவி கொத்த கொடுத்து, கையில் இரும்பு கொடு, சாவி கொத்த கூட எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர் அசுத்தாவிய துரத்தின பொழுதுதான் இந்த மனுஷன் சுகமடைகிறான். அப்போ இந்த இடத்துல பாருங்க, முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தாப்பன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே என் மகனை சுகப்படுத்த உம்முடைய சீஷரால முடியலையே அப்படின்னு. அப்போ அது இயேசு சொல்லுகிறாரு, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நம்ம பாருங்க 24வது வசனம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு சுகம் கிடைத்தா போதும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று அவன் கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை தகப்பன்மார் நம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா பதவியில வரணும், என் பிள்ளை முதன்மையான பிள்ளையா வரணும், என் மகனோ மகளோ வாட்டவர். எத்தனை அப்பா அம்மா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெபிக்கிறோமா? ஸ்தோத்திரம். யோபுவை குறித்து வாசிக்கும் பொழுது, யோபு 1வது அதிகாரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் என்ன செய்கிறான்? பலி செலுத்துகிறவனாக இருக்கிறான். ஆமென். தன்னுடைய பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் என்ன செய்வாங்களா? தப்பு செய்திருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க 5வது வசனம் 1:5. ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். பாருங்க,
ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, என்ன பாவமா? தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்களோ. அது ஒரு பெரிய பாவம். நீ நம்ம வாழ்க்கையில அநேக பாவங்களை செய்கிறோம். இயேசுவை நம்ம ஏதாவது சொல்றோமா, ஏதாவது நமக்கு கிடைத்தது, சரி, நம்ம வேண்டியது கிடைக்காட்டா என்ன சொல்றோம்? தூஷிக்கிறோமா கர்த்தரை, தேவனை இருதயத்தில் தூஷிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ அதனால அப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிற அருமையான பெற்றோர்கள், தகப்பன்மார் என்ன செய்கிறாங்க? பிள்ளைகளுக்காக வேண்டுகிறார்கள், விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம எப்படி ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக பார்த்தோம். இனி நம்ம தகப்பன்மாருக்கு என்ன செய்யணும்? நமக்குன்னு ஒரு தகப்பன்மார் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஒரு வழியா சொல்லுவோமா, தயவு செய்து மன்னிக்கவும், தகப்பன்மார் இல்லாதவர்களை கர்த்தர் பரலோக தகப்பன் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு அந்த ஆறுதல் உங்களுக்கு இருக்கட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப இந்த பரலோக தகப்பனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், அல்லது நம்முடைய பயாலஜிக்கல் ஃபாதருக்கு நம்ம என்ன கடமை செய்யணும், அதை பார்த்து முடிச்சிடலாம். எத்தனை மணிக்கு? ஒரு 12க்கு எப்படி முடிச்சிடலாம்? 12 ஏற்கனவே சொல்லிட்டாங்க, சாட்சி சீக்கிரமா முடிங்க. அதனால இங்கே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதான், அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி சும்மா சொல்றேன் நான். அப்போ குயிக்காக பார்த்துருவோம். ஓகே, நம்ம தகப்பன்மாரா எப்படி நடந்துக்கணும் மாத்திரம் இல்லை, நம்ம தகப்பன்மாருக்கு என்ன செய்யணும் அதையும் நம்ம பார்க்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி நடக்குதா இவ்வளோ பார்த்தோம். பிள்ளைகளை என்ன செய்யணும்? அவர்களை புத்தி சொல்லணும், ஆறுதல் செய்யணும், எச்சரிக்கணும், இறங்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள மன்னிக்கணும், அவங்களுக்காக என்ன பலி செலுத்தி விண்ணப்பம் பண்ணணும். இதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. நம்ம பிள்ளைகளுக்கு செய்தது. இனி நம்ம தகப்பன்மாருக்கு என்ன செய்யணுமா? நம்ம தகப்பன்மாருக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து இருக்கணும். பாஸ்டர், நான் நல்லா சம்பாதிச்சு, நான் இப்போ தனி ஃபேமிலி, இப்போ என் பிள்ளை தான் எனக்கு கீழ்ப்படியணும், நான் எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா, நீங்க உங்களுக்கு மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை முதல் நீங்கள் செய்யுங்க. ஒரு ஆளியா சொல்லுவோமா? ஆமென். மத்தேயு 7:12, whatever you expect men to do for you, you do it to others. First of all, do it to your father, amen, or mother, whatever, yeah. பாருங்க, அப்ப முதலாவது நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். ஏற்கனவே ஒரு வசனம் சொல்லிட்டேன். இயேசு கிறிஸ்து தகப்பன் ஆகிய, அது நாட் பயாலஜிக்கலி, பட் இந்த உலக பிரகாரமான வளர்க்கும்படி கொடுக்கப்பட்ட தகப்பனாகிய யோசேப்புக்கு கீழ்ப்படிந்திருந்ததை லூக்கா 2வது அதிகாரம் 51வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென், ஆமென். அதே போல ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருந்தார். ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண முன்னாடி எனக்கு யாக்கோபு தான் இன்னைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா யாக்கோபுல நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்குது, ஒரு நல்ல தகப்பனாக. பட் ஆனால் ஆண்டவர் என்ன திசை திருப்பி விட்டார். ஆமென். அப்போ யாக்கோபு யோசேப்புக்கு இயேசு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அப்படி யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருந்தார் என்று பார்க்க முதலாவது. இரண்டாவது, நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுடைய அந்த குணாதிசயங்களை அறிந்து கொண்டு அதன்படி ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி? ஆமென். அப்பா அம்மாவுக்கு இது பிடிக்காதனால செய்யக்கூடாது, அதுதாங்க. அப்பா அம்மாவுடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்ளணும்னா, அப்பா எதை சாப்பிடுவாரு, இதை சாப்பிட மாட்டார், அப்படி இல்லை. அப்பாவுக்கு நம்ம எதை செய்தா பிடிக்காதோ அதை செய்யக்கூடாது. ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமென். அதுதான் ஞானமாய் நடந்து கொள்ளுதல். அம்மாவுக்கு நமக்கு என்ன பிடிக்காத அதை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளை பார்க்கும்போது எல்லாமே தகப்பன் தாய் என்று சேர்ந்து தான் வருது. ஓகே. ப்ராவர்ப்ஸ், ஐ மீன் நீதிமொழிகள் 29:3 சொல்கிறது, ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். அப்ப நம்ம ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய பிள்ளைகள், அப்ப நம்முடைய பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க. எங்களுடைய தகப்பனார் நம்ம இந்த சர்ச்சில் 2003 4 சமயர் 2005 என்னவோ அந்த பழைய சர்ச்சு துலூத்தில் உள்ள சர்ச்சில் வந்தபோது சாட்சி சொன்னாங்க. நம்ம தகப்பன்மாரெலாம் சொல்கிற சாட்சி உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் திருக்குறள் தான். ஆமென், ஆமென், ஆமென். அந்த திருக்குறள், ஒரு திருக்குறள் சொல்லி, நம்ம பைபிளை சொல்லி இப்படி சொல்லுவோம்ல, என் மகனை இப்படிலாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், அவர் ஒரு திருக்குறளை சொல்லி
ஒரு சாட்சியை சொன்னார். அப்படியா சொல்ல வந்து இதில் என் மகனை ஆண்டவர் சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்ல ஒரு திருக்குறள். ஓகே, அது என் மகனை எப்படியோ இருந்த மகனை எப்படியோ மாற்றிட்டார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு அந்த பெற்றோர்கள் நம்மளை பற்றி நினைக்கும் பொழுது சந்தோஷப்படுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு முன்பதாக ஞானமாய் நடந்து கொள்ளணும். நான் இப்பவுமே சொல்லுவேன், எனக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால ஏதாவது விஷயத்தினால எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா எங்கள் அப்பா அவங்கள பேச மாட்டேன். நான் பேச வரல, சுசியை தான் வச்சு பேசுவேன். ஏன்னா அவங்க மகனு அவனுக்கு வேலை வாயில்லையா அவனை பேச சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படினாலே தெரியும் அவங்க என்னை பேச வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு. அப்படி நான் என்ன சொல்லுவேன், நம்ம ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் தகப்பன்மார் இடத்துல. மூணாவது என்னது, நம்ம ஐக்கியமாக இருக்கணும். நம்ம தகப்பன்மாரோட எப்படி இருக்கணும்? ஐக்கியமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி? நம்ம 128ஆம் சங்கீதம் 3வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்போ இது நான் கல்யாணத்துக்காக நான் அநேக இடங்களில் பேசியிருக்கிறேன். அந்த ஒலிவ மர கன்றுகளை மத்திய நான் நிறைய பேசியிருப்பேன். ஆனால் ஐக்கியத்தாம் எது குறிக்குது? பந்தியை குறிக்கிறது. பந்தி. I mean, your children like olive plants around your table. பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு ஐக்கியம், அதுதான் பந்தியை குறிக்கிறது. அவ பந்தி என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடும்போது என்ன ஜாலியா பேசி சாப்பிடுறோம் இல்லையா? ஒரு அழியா சொல்லுவோமா? அப்படின்னா அந்த அந்த சாப்பிட்றதுக்குனே டைம் எடுத்து போவோம். சில சமயம் எங்கிட்ட பிரதர்ஸ் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு சாப்பிட இந்த டைமில் சாப்பிட முடியாது, சும்மா வாங்க பாஸ்டர், ஒரு ஃபெலோஷிப்புக்காக வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெலோஷிப்புக்காக சும்மா போய் உட்கார்ந்து என்ன செய்ய அவங்க கூட இருந்தாவே அது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. இப்போ இன்றைக்கு நம்ம பந்தி இருக்கிறோம் என்று சொன்னால் அது என்ன? பெற்றோர்களோடு ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. அப்போ கீழ்ப்படிந்திருக்கணும். யாரு? நம்ம தகப்பன்மாராகிய நாம் கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வெறுப்புகளை அறிந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஐக்கியமாய் இருக்க வேண்டும். நான்காவது என்ன செய்யணும்? அவங்கள கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். ஆமென். நிறைய வசனம் சொல்லலாம். உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் நாட்கள் நீடித்திருக்கணும் அப்படின்னா ஆமென், சீக்கிரமாக சடுதியான மரணங்கள் வரக்கூடாது. ஆமென். ஆண்டவர் நம்முடைய பெற்றோர்களுக்கு ஸ்தோத்திரம், நாம் கொடுக்கிற கனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்நாட்களை நீடிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், ஒரு சகோதரி சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு என்னைய செய்த தப்புனால என்னை வருத்தாங்க, என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட சொல்லியிருக்கிறேன், அன்னைக்கு கூட சொன்னேன், கிராஜுவேஷன் பார்ட்டியில் சொன்னேன், நான் என்னைக்கெல்லாம் அம்மா கூட சண்டை போட்டுட்டு கிளாஸுக்கு போனேனோ அன்னைக்கெல்லாம் என்ன கிளாஸை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. பரவாயில்லையா? அப்படி காலேஜில் படிக்கும்போது இருந்தேன். ஆனால் கர்த்தர் உணர்வை கொடுத்தார். என்னைக்கு அப்பா அம்மாவை நம்ம கனப்படுத்த தொடங்குகிறோமோ அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும். எதற்கு? உன் நாட்கள் நீடித்திருக்க வேண்டும், நீ நன்றாயிருக்க வேண்டும் என்றால் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. டியூட்ரானமி சாப்டர் 5 verse 16. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். பெற்றோர்களை நிந்திக்க கூடாது. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் வேற இருக்கு, அது இருக்கட்டும், இன்னைக்கு அது சொல்லலை. ஆனால் நம்ம கனம் பண்ணுகிறதை நம்ம தெரிந்து கொள்வோம். ஒரு ஆளியா சொல்லுவோமா, அவங்க வயசானதான் தான் இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஓல்டு ஏஜாக தான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க, அவங்க என்றைக்குமே நமக்கு தகப்பன் தான், நமக்கு என்றைக்குமே தாய் தான். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம்.